இந்து திருமண சட்டத்தின் கீழே கணவன் மனைவி 2 பேரும் விவாகரத்து வேண்டி வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்கணும். அந்த காரணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தாலோ அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கும். பாயிண்ட் நம்பர் 1, அடல்ட்ரி. கணவனோ மனைவியோ தன் துணை இல்லாத வேறொருவருடன் தாம்பத்திய உறவில் இருந்தாங்கன்னா அடல்ட்ரி, அதன் கீழே விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். 2வது குரூயல்ட்டி. குரூயல்ட்டிங்கிறது ஃபிசிக்கல் குரூயல்ட்டி அண்ட் மென்டல் குரூயல்ட்டி. கணவனோ மனைவியோ தன் துணையை ஃபிசிக்கலாக அடித்து ஹராஸ் பண்ணாலும் சரி, இல்லை மென்டல் குரூயல்ட்டி அவங்கள தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாலும் அதன் அடிப்படையில் அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். 3வது பாயிண்ட் டெசர்ஷன். கணவனோ மனைவியோ தன் துணையை காரணமே இல்லாமல் கண்டினியூஸாக 2 வருடங்கள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். 4வது கன்வர்ஷன். அதாவது கணவனோ மனைவியோ இந்து மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறி தன் துணையையும் அந்த மதத்திற்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னாலோ, கணவனோ மனைவியோ அந்த மதத்திற்கு மாறினது மனைவிக்கு பிடிக்காமல் இருந்தாலோ அதன் அடிப்படை விவாகரத்து வேண்டி மனு தாக்கல் செய்யலாம். 5வது அன்சவுண்ட் மைண்ட். கணவனோ மனைவியோ மனநிலை பாதிக்கப்பட்டிருந்து அதை தீர்க்கவே முடியாது, அவங்களோட வாழவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். 6வது பாயிண்ட் கணவனோ மனைவியோ எளிதில் தொற்றக்கூடிய பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதன் அடிப்படையில் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். 7வது பாயிண்ட் தொழுநோய் இருந்து அது தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்ததுன்னா அதன் அடிப்படையிலையும் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். 8வது பாயிண்ட் ரினவுன்ஸ்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு. அதாவது நான் முற்றும் திறந்த முனிவர் ஆகிட்டேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து திடீர்னு வெளியில் போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும். 9வது பாயிண்ட் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் டெத். கணவனோ மனைவியோ 7 வருஷங்கள் கண்டினியூஸாக எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியல, அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அவங்க எங்கெங்கே இருக்காங்கங்கிறது தெரியுமோ அவங்கவுங்களுக்கெல்லாம் அது தெரியலை அப்படின்னு சொன்னால் அதன் அடிப்படையில் வழக்கு கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். 10வது பாயிண்ட் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் சேர்ந்து வாழச் சொல்லி மனு தாக்கல் செய்து அந்த ஆர்டர் உத்தரவிட்டிருந்தும் அதை மதிக்காமல் பிரிந்து வாழ்ந்திருந்தால் 1 வருடம் கழித்து இந்த மேலே சொன்ன 9 காரணங்கள் இல்லாமல் இந்த ஒரே காரணத்தை அடிப்படையாக வச்சுட்டு மனு தாக்கல் செஞ்சு விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் கணவன் மனைவி 2 பேருக்குமே பொதுவானது. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தாலோ அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ விவாகரத்து வேண்டி வழக்கு